விட்டு விலகு என்பது அது அல்ல அர்த்தம். உன்னுடைய சொந்த விருப்பங்கள், உன் சொந்த எண்ணங்கள், சொந்த ஆசைகளை விட்டு விலகு, அதான் அர்த்தம். இதை நிமித்தம் தகப்பனையும் தாயை விட்டு நான் அப்பா அம்மா விட்டுட்டல. இதன் நிமித்தம் இதுவரைக்கும் நீ வாழ்ந்திருப்பாய். உனக்காக உன் சுய அறிவு, உன் சுய மேன்மை எல்லாம் நீ நான் 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 இருக்கும். அந்த என்றைக்கு அந்த நான் என்ற வார்த்தை விட்டு விலகி வருகிறாயோ அன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், 6ஆம் வசனம் அந்த வார்த்தை 8ஆம் வசனம் ஆரோக்கியம். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது முதற் பலன். அடுத்து 9ஆம் 10ஆம் வசனம் களஞ்சியங்கள் நிரம்பும். அடுத்து ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இன்றைக்கு நம்முடைய வாக்கு தத்துவம் இதை மட்டும் சொல்றோம். என்ன சொல்றோம்னா, உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலை திராட்சரசம் புரண்டோடும். அது அல்ல சத்தியம். சத்தியம் எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 7ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. பயந்து தீமையை விட்டு விலகு. அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், உன் சுயஞானம். மேலே எழுதின சுயஞானம் 7ஆம் வசனத்துல நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அதாவது இந்த சுயம் எல்லாருக்கும் எனக்கு இருக்குது. எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு கத்திர அறிந்திருந்தாலும், என்னதான் ஜோம் பண்ணாலும் சுயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தாறுமாறாக்குகிறது. நேற்று கூட வசனம் சொன்னேன். இது ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல அவர்கள் சீயோனிலே அவர்கள் இருக்கிறார்கள், தேவசபையில் இருக்கிறார்கள். ஆனால் வார்த்தை மாறவில்லை, சிந்தை மாறவில்லை, பேச்சு மாறவில்லை. சீயோனின் ஆமோஸ் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம். 8:13 நாங்கள். அது அந்த சுயம். நான் எப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன். நாங்கள் எங்கள் பலத்தினால், இதான் சுயம். நாங்கள் எங்கள் பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினாலே. நிறைய பேருக்கு நாங்கள் எங்கள் பலத்தினாலே, எங்கள் அறிவினாலே. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எங்கள் பலன், எங்கள் பலன் என்று சொல்லி வீண் காரியங்களிலே மகிழ்கிறார்கள். முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியங்கள், நாங்கள் எங்கள் பலன், எங்கள் ஞானம், எங்கள் அறிவு, எங்கள் சாமர்த்தியம், எங்களுடைய எல்லாம் நாங்கள் நாங்கள் நாங்கள். அங்கே ஆண்டவருக்கு இடமே இல்லை. நாங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு அங்கே இடமே இல்லை. நாங்கள் செய்வோம், நாங்கள் கட்டுவோம், நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஒரு வார்த்தை 13ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, வீண் காரியங்கள். எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே வீண் காரியங்கள் அதிகமா இருக்கும். எங்கே சுயஞானம் இருக்கிறதோ அங்கே வீண் காரியங்கள் பெருமையா இருக்கும். நீ நிறைய பேர் பாருங்க, வீணான காரியங்கள். திரும்ப படிக்கிறேன், நாங்கள் எங்கள் பலன். நல்லா கவனிக்கணும். இதை ஊடகத்துல பார்க்கிறேன். உங்கள் பலன் என் பலன் ஒன்றும் இல்லை. நம்முடைய பலன் எல்லாம் ஓட்டையை போல, நம்முடைய பலன் எல்லாம் காற்றை போல. பாருங்க, நேற்று இரவு இருந்தோன்றைக்கு இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் பலன் நாங்கள் உண்டாக்குவோம். இல்லை, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா. நாங்கள் உண்டாக்குவோம், நாங்கள் செய்வோம். அது ஒரு வார்த்தை. அதாவது நாங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டு கொள்ளுவோம் என்று வீண் காரியங்களில் மகிழ்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், விட்டு விலகு. எதை விட்டு விட்டு? நாங்கள் எங்கள் பலன், எங்கள் வாழ்க்கை, நாங்கள் சாதிப்போம், நாங்கள் செய்வோம். தேவன் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்துல, விட்டு விலகு. கவனிங்கள், என்றைக்கு அதை விட்டு விலகிறீங்களோ அன்னைக்கு தான் அடுத்த வசனம், முந்தின வசனம் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, தேவன் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்கிறார், அதாவது அவங்களுடைய பாதைகள் செம்மையா இல்லை, அவங்களுடைய வார்த்தைகள் செம்மையா இல்லை, வாழ்க்கை செம்மையா இல்லை, ஜீவியம் செம்மையா இல்லை. காரணம் என்னவென்றால், நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் சம்பாதிப்போம், நாங்கள் சாப்பிடுவோம், எல்லாம் நாங்கள் நாங்கள் நாங்கள். அங்கே தேவனுக்கு இடமே இல்லை. அந்த நாங்கள் சொல்றது அவன்.
அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை, அவன் சாமர்த்தியம், அதை நாம் என்று சொல்லும் போது தேவன் நினைந்து கொள்ளுவார். நீங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை நாங்கள். நான் திரும்ப அந்த வார்த்தையை படிக்கிறேன், கவனிங்கள். அந்த என்னைக்கு அந்த சுய பெருமை வருகிறதோ அன்னைக்கு தேவ ஞானம் போயிடும். நான் படிக்கிற வார்த்தை கேளுங்கள். அந்த வார்த்தை, அதாவது தீமை விட்டு விலகு. அது கொஞ்சம் மாத்தி படிக்க விரும்புறேன். விட்டு விலகும் போது ஞானம் உன்னை தேடி வரும், அறிவு தேடி வரும், வாழ்வு தேடி வரும், வசதி தேடி வரும். திரும்ப படிக்கிறேன், அதை கொஞ்சம் மாற்றி படிக்க விரும்புகிறேன். விட்டு விலகு, விட்டு ஆரோக்கியம் தேடி வரும், வசதி தேடி வரும், வாழ்க்கை தேடி வரும், எல்லாமே உன்னை தேடி வரும். எப்ப தெரியுமா? திரும்ப படிக்கிறேன். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அதுல ஒரு வார்த்தைப்படுது, உன் பொருட்கள். தட் மீன்ஸ் உனக்கு என்ன தேவையோ அதை தந்து உன்னை ஆஸ்வதிப்பார். உன் பொருட்கள். நல்லா கவனிக்கணும். இது நான் என்ன சொல்றது தெரியுமா? என் பொருட்கள், என் வீடு, என் பலன், என் சாமர்த்தியம் எல்லாம் என்னுடைய. திரும்ப திரும்ப அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை. திறமைகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், ஆனால் அது பெருமையை தரக்கூடாது. மற்றவர்கள் நீங்கள் எல்லாம் ஜெபிக்கலாம், மற்றவர்கள் நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் ஊழியம் செய்யலாம், ஆனால் அது உங்களுக்கு பெருமை தரக்கூடாது. அந்த வார்த்தை படிக்கிறேன். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம். அதில் இப்போ படிச்சுங்க, ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை, நாங்கள் எங்கள் பலத்தினாலே இல்லை. ஜெபிக்க பலன் தருகிறவர் கர்த்தர், ஆராதிக்க பலன் தருகிறவர் கர்த்தர், கொடுக்க பலன் தருகிறவர் கர்த்தர். புரியுது? நாங்க நிறைய கொடுக்கிறோம், நாங்க அப்படி பண்றோம் இல்லை. அந்த கொடுப்பதற்கான சக்தியை தந்தவரே கர்த்தர் தான். ஆராதிப்பதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர், அவர் துதிப்பதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர், என்னை பாட வைத்தவர் கர்த்தர். அப்படின்னா அவருக்கு தானே மகிமை. ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை விட்டு, இப்படி சொன்ன புரியும், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பெருமையே ஒரு தீமை தான். பெருமையே நினைக்கிறாங்க, பாவம் பண்ணாதான் தீமை அல்ல. என்னைக்கு அந்த பெருமை நாடு உள்ள வருதோ அதுவே தீமை. திரும்ப சொல்லுகிறேன். அது இன்னொரு விஷயத்துல சொன்னா கவனிங்க, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தீமை விட்டு நீ விலகு. நான் கடந்த வாரம் சொன்னேன். அதை விட்டு விலகும் போது எதெல்லாம் தீமையா இருக்கிறதோ அதெல்லாம் உன்னை விட்டு விலகும். ஒரு துன்மார்க்கை விட்டு நான் கர்த்தர் பக்கம் போறேன், தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வீடு, அந்த பக்கம் நான் போகும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற உலகம், உலக உறவு, உலக நட்பு எல்லாம் என்ன விட்டு போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், நான் விலகிறோனோ இல்லை, அது விலகிவிடும். தீமையே உங்களை விட்டு விலகி போயிடும். பொதுவாக தீமை விட்டு வெளியே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நாம் வசிக்கிற உலகம் தீமை நிறைந்த உலகம். கடந்த வாரம் சொன்னேன், இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்குது. எங்க பார்த்தாலும் தீமை. ரோட்ல போனா தீமை, போன்ல தீமை, தீமை இல்லாத இடங்களே இன்னைக்கு இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ விலகிடு, நீ விலக விரும்பு, அத்தானா போயிடும். அனுப்பி மாத்தி சொல்ல விரும்புகிறேன். தீமை விட்டு விலக நீ விருப்பப்படு. நீ விருப்பப்படுவாயானால் அது உன்னை விட்டு விலகிடும். இல்லையே நானே உன்னை விட்டு விலகிடுவேன். அது நானே அதை விட்டு என்ன பண்ணுவேன், அந்த விருப்பம் வேணும். ஆண்டவரே, இதுல இருந்து நான் வெளியே வரணும். நிறைய பேருக்கு வெளியே வர முடியல. மந்திரம், சூனியம், வட்டி கொடுக்கறது, சீரியல் பார்க்கறது, தவறான வாழ்க்கை, தவறான உறவு. முதல்ல சொல்லுறேன், நீ விலகி வரையோ இல்லையோ, விலகும்படியான அந்த வாஞ்சை இருக்குமே, ஆனால் கர்த்தரை விலகிடுவேன். ஏன்னா அதை முடியல. ஆண்டவரே, என்னில பலன் இல்லை, நான் செய்யக்கூடாதான் விரும்புறேன், பேசக்கூடாதான் விரும்புறேன், ஆனா பேசுறேன். பார்க்கக்கூடாது விரும்புறேன், ஆனா பார்க்கறேன். அப்படி நடக்கக்கூட விரும்புறேன், ஆனா நடக்கிறேன். கவனிங்க, நீங்க விரும்புங்க. ஆண்டவரே, நான் இப்படியா இருக்கிற ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இதுல இருந்தும் இந்த பழக்கத்துல நான் இப்படி கட்டப்பட்டிருக்கிறேன். என்ன அந்த வசனத்தை படிங்க. விட்டு விட்டு, ரெண்டு வார்த்தை இருக்குது, ரெண்டு ஒரே வார்த்தை அல்ல. லீவ் அண்ட் ரன் அவே. அதை விட்டுடு. இன்னைக்கு ஏன் தெரியுமா என்ன சொல்றோம் பாருங்க, அதை நாம தான் பிடிச்சு வச்சிருக்கிறோம். அந்த வார்த்தையை படிக்கிறேன். தீமையை தீமையை விட்டு போதும்.
அந்த தீமை சொல்லும், நான் உன்னை விட்டுட்டேன், ஆனா நீ தான் என்னை விடலை. தீமையை தீமை விட்டு. இப்ப தீமை என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டுட்டேன், ஆனா நீ தான் என்கிட்ட அப்படி சொல்லிருக்கிற. ரெண்டாவது, நீ தான் என்னை விட்டு விலகணும், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு சுகமா இருக்குது, உன் வீடு சுகமா இருக்குது, எல்லாம் எனக்கு சுகமா இருக்கு. நீ எனக்கு என்ன, நான் எப்படி என்னை எவ்வளவு சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறனோ அவ்வளவு சுகத்தை எனக்கு கொடுத்துட்டேன். அதாவது நம்ம ஆண்டவரும் பேச வைக்கிறாரு, பேயும் பேச வைக்கிறது. ஆண்டவரும் பாட வைக்கிறாரு, பேயும் பாட வைக்கிறது. உங்களுக்கு நீ நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, என்னை விட்டு போல, என்னை விட்டு போல, என்னை விட்டு போல. இல்ல, நீ விட்டுட்டு போ, அது தானா போயிடும். இன்னும் சொல்றேன், ஒன்று போய் இன்னொன்று வரும். எது வரும் தெரியுமா? 9ஆம் வசனம் 8ஆம் வசனம். எது வரும்? ஆரோக்கியம் வரும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தீமை இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம் இல்லை, தீமை இருக்கிற வரைக்கும் செழிப்பு இல்லை, தீமை இருக்கிற வரைக்கும் நன்மை இல்லை, தீமை இருக்கிற வரைக்கும் நிரம்புதல் இல்லை, தீமை இருக்கிற வரைக்கும் புரண்டோடுதல் இல்லை. விலகு, புரண்டோடும். அது 2 வருஷம் சேர்த்து பிடிக்கணும். விலகு, விலகு 10ஆம் வசனம், புரண்டு. அது எப்படிங்க? ட்ரை பண்ணி பாருங்க. என் செய்தியை கேட்கிற யாரானாலும் உன்னை விட்டு விலகி பாருங்க, புரண்டு ஓடும். ஆரோக்கியம் புரண்டு ஓடும், சமாதானம் புரண்டு ஓடும். புரியுதா உங்களுக்கு? உங்களோட வாழ்க்கையில என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் புரண்டு ஓடும். அப்போ அந்த புரண்டு ஓடாதபடிக்கு நம்மை பிடித்து வைத்திருக்கிறது என்னது? அது சொல்லுது, உன்னை விட்டுட்டேன், ஏன்னா உனக்குள்ள ஒருத்தர் வந்துட்டேன், உனக்கு பயப்படுறோம் இல்லை, அவருக்கு பயப்படுறேன். என்னது? நீ படிக்கிற வேதத்துக்கு பயப்படுறேன், நீ சுமக்கிற வேதத்துக்கு நான் பயப்படுறேன், நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனை பயப்படுறேன். நான் பயப்படுறேன், ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போக மாட்டேன்ற. இருக்கிறீங்களா? நான் பயப்படுறேன், எதுக்கு? இதை நீ சுமக்கிற. நான் பயப்படுறேன், நீ ஆலயத்தில் நிக்கிற, ஏன்னா நான் உள்ள வர முடியல. அக்கினி முதலாய் அன்பரை என்னை காத்திடுமே. நான் பயப்படுறேன், ஆனா நீ தானே பண்ண மாட்டேன். அடிக்கடி சாயங்காலம் 8 மணி ஆனா என்ன கூப்பிடுறேன், 10 மணி ஆனா கூப்பிடுறேன், சாப்பிட்ட பிறகு என்ன கூப்பிடுறேன், மாலை 6 மணி ஆனா என்ன கூப்பிடுறேன். புரியுதா? புரியுதா? சனிக்கிழமான என்ன கூப்பிடுறேன். எங்க போறவங்களை என்ன கூட்டம் தெரியுமா? சனிக்கிழமை சாயங்காலத்துல போலீஸ் நிக்குது, வருஷம் கட்டி போறான். எங்க சனிக்கிழமான. அப்போ தீமை என்ன சொல்ல தெரியுமா? நான் உன்னை விட்டுட்டேன், நல்லா படிங்க அந்த வார்த்தை. தீமையை விட்டு நல்லா கவனிக்கணும் அந்த தமிழ் வார்த்தை. நீங்கள் அதாவது தீமை விலகுமா, நீங்க விலகணுமா? ஆனா எது தீமைனே தெரியலையே. சரமாரியா பேசுறீங்க, சரமாரியா பண்றீங்க, சரமாரி இல்லை. அதாவது இது நானா? நான் பேசலையே, நானா அப்படி பண்ணலையே. நமக்கு அது தீமைன்னு தெரியல. இப்போ ஒருத்தரை காயப்படுத்துறோம், அது தீமை. ஒருத்தரை குற்றப்படுத்துறோம், அது தீமை இல்லையா? சரிதான். என்ன நினைக்கிறோம், நமக்கு எது தீமைனே தெரியல. அதனால ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க. சின்ன பிள்ளைக்கு தெரியாது. இந்த வேதத்தினுடைய அடிப்படை நோக்கமே அதுதான். எது தீமை, எது நன்மை. நீங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் தீமை இல்லையே. அப்போ தீமைக்கே இவங்க புது விளக்கம் தராங்க. தீமைக்கு இதெல்லாம் உலகம் பண்ற மாதிரி தான் பண்றோம், அவங்க பண்றாங்க. பாருங்க, அவங்க புரிந்து கொள்ளுதல் வேறு, என் புரிந்து கொள்ளுதல் வேறு. அவங்களுடைய வெளிச்சம் வேறு, என் வெளிச்சம் வேறு. அவங்களுக்கு இதெல்லாம் வராது. எது வராது? எது வராது? கவனிங்க, அவங்க எதுக்கு வராது தெரியுமா? அதுல 13 ஞானம், புத்தி, ஆசீர்வாதங்கள். தமிழ்ல பாக்கியம் என்ற வார்த்தை இருக்குது, ஆங்கிலத்துல ஆசீர்வாதங்கள். ஆங்கிலத்துல பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலீஷ்ல blessed is the man, பாக்கியவான். கவனிங்க, இத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கதான் இருக்குது சொல்லுங்க? ஞானம், புத்தி, ஆசீர்வாதம் எல்லாமே எங்கதான் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, 7ஆம் வசனம். விட்டு. திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை
இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அதை தூக்கி எறி இன்னொன்று உள்ளே வரும். அதை தூக்கி எறி ரெடியா இருக்குது. என்ன ரெடியா இருக்குது? 7ஆம் வசனம். எது ரெடியா இருக்குது? எது ரெடியா இருக்குது? 8ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் எது ரெடியா இருக்குது? ஆரோக்கியம் ரெடியா இருக்குது. அது சொல்லுது, அது இருக்கிற வரைக்கும் நம்முடைய வியாதிக்கு பல காரணங்கள் உண்டு. வயது, நம்முடைய மூப்பு, நம்முடைய நம்முடைய உணவு வகைகள், பழக்க வழக்கம், இதெல்லாம் பல. ஆனா மெயின் ரீசன் தெரியுமா? அது போயிட்டு அது விலகிட்டாலே தான் வந்துடும். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 8ஆம் வசனம், அது போயிட்டு என்ன வந்துடும்? ஆமே. அது இருக்கிற வரைக்கும் எது வராது. நீங்க எத்தனை டாக்டர் போனாலும், எத்தனை மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை மாத்திரை. இன்னொரு விஷயம் தெரியுமா? அது தீமைன்னு தெரியல. உதாரணம் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விலகி இருப்பது தீமை. ஆலயத்தை மறப்பது என்னப்படுது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது உலகத்தானகே தெரியுது. என்னைக்கு நீ கர்த்தரை மறக்கிறியோ அது தீமை. வேதத்தை மறப்பது தீமை. அதுல ஒரு வார்த்தை போட்டு, ஆமோஸ்ல ஒரு வார்த்தை போட்டுருது பாருங்க. ஆமோஸ்ல அந்த 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை இருக்கும். ஆமோஸ்ல 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8:11. இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், பஞ்சம் அல்ல, தாகம் அல்ல, வசனம் கிடைக்காத. இப்படி சொன்னால் புரியும். தீமை இருக்கிற வரை செழிப்பு இல்லை. தீமை இருக்கிற வரை சில பேர் சொல்லுவாங்க செழிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த செழிப்பு ரொம்ப நாள் நிற்காது. நேற்று வருஷம் நான் சொன்னேன், 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆமோஸ் 6:3. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, தீங்கு நாள் எங்க இருக்குதான்? தூரமாய். அவனுக்கு தெரியல, அது ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு தெரியல. 2 வார்த்தைகள். அவன் நினைக்கிறான் தூரமா இருக்கிறது, ஆனா தேவன் சொல்லுகிறார் அது கிட்ட இருக்குது. ஹலோ, அவன் நினைக்கிறான் தீமை எங்க இருக்குது? தீமை. ஆனா தேவன் சொல்றாரு தீமை எங்க இருக்குது? உன் பக்கத்திலே. வசனம் படிக்கட்டுமா? தீங்கு நாள் தூரம் என்று கொடுமையினால். அதாவது அந்த வசனத்தை 2 வார்த்தை படிக்கணும். தீமை அவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? தீமை, தீங்கு என்னைக்கு வரும்? பார்த்துக்கலாங்க. வரும்போது இப்போ நம்ம சொல்றோம், டே இப்படி எல்லாம் பண்ணாதரா, வாலிபத்தில் ஆடாத, ஆண்டவரை தேடு. பாஸ்டர் பார்க்கலாம், பாஸ்டர் பார்த்துக்கலாம். நீங்க சொல்றீங்களா 60-50, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதான் ஒரு அடக்காரங்க போயிட்டு வந்தேன், ஒரு ஊழியரோட அடக்காரங்க போயிட்டு இப்போதான் வரேன். யோசித்து பாருங்கள், முந்தின நாள் வரைக்கும் நல்லா இருந்தார். நேற்று ஒரு கூட்டத்தில் பேச வேண்டும் அவர். அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் 6 வரைக்கும் மறித்து போறார். இன்னைக்கு தான் இங்கதான் போயிட்டு இப்பதான் போயிட்டு வந்தேன் தாம்பரத்துல. நான் சொல்ல வந்த கருத்து இதுதான். நம்முடைய பார்வைக்கு தீமை என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஆனா தேவனுடைய பார்வை சொல்றாரு, அந்த தீங்கு என்ன பண்ணிடும்? உன்னை என்ன பண்ணிடும் தெரியுமா? அதுல படிச்சு பாருங்க. அந்த தீமை என்ன பண்ணிடும்? என்ன பண்ணு தெரியுமா? 6:14. அதை விட இந்த 8:11 தீமை என்ன பண்ணும்? 8:11 உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிற பஞ்சம் அது இல்லை. ஹலோ, சாப்பாட்டு பஞ்சம் இல்லை. வசந்தம் கேட்க முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, படி ஏற முடியாது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. இதெல்லாம் எதனுடைய விளைவு? இல்லை, வசனத்தை கேட்கறதில்ல, தீமை விட்டு விலகுது. அவன் நினைக்கிறாங்க இவ்வளவு நாள் இருக்குது, தீங்கு எப்போ வரும்? ரொம்ப தூரமா இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு தீமை தூரமா இல்லை, எங்கதான் இருக்குது? சத்தமா. கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துள்ள வாழ்க்கை முடிஞ்சிருது. டெய்லி பார்க்குறல்ல, டீ சாப்பிட்டு இருக்கிறான், நேராக பஸ் இங்கே தான் வருது.
5 பேர் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க, புரியுது அவங்களுக்கு? ஒரு வழியிலே அவங்க இல்லை. இது எல்லாரோட வாழ்க்கையில் நடக்குது. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நீ விலகும் போது உன்னை விட்டு விலகும், தீமை விலகும், வறுமை விலகும், வியாதி விலகும், வாழ்க்கையில பஞ்சங்கள் விலகும், சத்துரு விலகுவான், உலகமே விலகிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, லீவ் சத்தமா. அந்த கருத்து அந்த அதனுடைய இன்னும் வரும், அதை மட்டும் சொல்ல போறேன். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்னவெல்லாம் வரும்? யாக்கோபு 3:17 கவனிங்கள். சொல்லுங்க, வரும் 3:17 பரத்திலிருந்து வரும் சூத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்ன வரும்? நீ விலகிட்டினா மேல எல்லாம் வந்துட்டே இருக்குமா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நீ விலகிட்டினா நீ எதிர்பார்க்காதெல்லாம் வரும். எங்கிருந்து வரும்? ஆமென். நம்ம இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வரும், இது வரும், 1ஆம் தேதி அது வரும், 3ஆம் தேதி இது வரும். நான் பல அப்படி நினைச்சிருப்பேன், இந்த வாரம் கவர் வரும், அவரே வர மாட்டார். அப்போ ஆண்டு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். அத்தனை வாரம் அவர் கவர் கொடுத்துருப்பாரு, அந்த மாசம் கவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா என்னுடைய பார்வை எங்க போயிடுச்சு? கவர் மேல போயிடுச்சு. எல்லாருடைய பார்வை அப்படிதான். சம்பாத்தியம் நல்லது, எல்லாமே நல்லது, நம்முடைய பார்வை கர்த்தர் மேலதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு அதை விட்டு விலகி வரீங்களா சொல்லுங்க. பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து அங்க 2 வார்த்தை இருக்குது, கவனிங்க. 3ஆம் அதிகாரத்துல ஞானம் வார்த்தை இருக்கு. ஞானம் ஞானம் வென்றால் அதை விட்டுடுங்க. அந்த 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல உன் சுய புத்திய மேல் சாயாமல் கர்த்தர் மேல் சாய்ந்திருக்கும் போது என்ன வருமோ அதுல அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருந்த ஞானம் இல்லையா? நம்பிக்கையாயிரு. அதுலயே இல்லை ஞானம். இப்ப நான் ஒரு வசனம் படிச்ச நேரத்துக்கு முன்னால ஞானம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வர நினைக்கிறேன். 3 அதாவது 3:13 கவனிங்க. இப்படி சொன்னா புரியும். ஒண்ணு போகுது, இன்னொன்னு வருது. ஒண்ணு போகுது, சும்மா போகாது. நீங்க தானே செய்யணும். பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க, ஏதோ செஞ்சிட்டீங்க, அதை விட்டு என்ன பண்ணுங்க இனிமேலாது. அது தெரியுது, இந்த நபரோடு போனா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடும், இவரோட பேசினா அப்படி ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு அதனோட விட்டு போவாது. போகுமா? இத்தனை வருஷம் கொடுத்தனம் பண்ணுது. இப்படி சொன்னாலும் புரியும். ஆண்டவர் வச்சிருக்கிறத விட அது எங்கிட்ட சந்தோஷமா இருக்குது. எப்படி இருக்குது? நான் திட்டுறேன், நான் திட்டுறதே இல்லையே. அதாவது கஷ்டத்துல பிசாசேன்றேன், ஆனா மற்ற நேரத்துல இரு பிசாசேன்றேன். வியாதி வரும்போது பிசாசே, மற்ற நேரத்துலலாம் சொல்லுண்டே. மற்ற நேரத்துல நான் என்ன நல்லா வச்சுக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா மட்டும் என்ன பிசாசேன்ற. மற்ற நேரத்தை எப்படி வச்சுக்கிறேன்? என்ன நீ நான் சொல்லலாம் நீ செய்யற, நான் பேச சொல்லலாம் நீ பேசுற, நான் பண்ண சொல்லலாம் நீ பண்ற. ஆனா இங்க போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ற நீ? நான் என்ன ஓட்டு வேலைக்காரனா? நீ வானா நான் வரணும், நீ போனா நான் போகணுமா? உன்னை ஒரு கை பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? தேவை வரும்போது என்ன சொல்றோம்? பொல்லாத பிசாசே. இது ஒரு கனவு வருது, என்னடி பார்க்குறீங்க? வெடிக்கிற மாதிரி இருக்குது வீடு. என்ன சொல்றீங்க? பிசாஸ், இயேசுவி நாமத்தை பிசாஸ் நான் சொல்லுவோம். அப்பப்போ என்ன கூப்பிடுற, தேவைப்படுவது என்ன கூப்பிடுற. மற்ற இடத்துல என்ன நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா? கேட்குமா? கேட்காதா? சத்தியமா கேட்கும். தேவன் சொல்றாரு, அது போயிட்ட பிறகு இதை கம்பேர் பண்ணி படிக்கணும். பரத்திலிருந்து அது போதும். இது போயிட்ட பிறகு இருந்து வரும். அது நீ எதிர்பார்க்காத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் சிந்திக்காத, நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணு வாழ்க்கையில வரும். எப்போ? எங்க இருந்து? நான் சொல்ல ஒரு வசனம் கவனிங்க. அது எப்படி தெரியும்? அதுல கலப்படம் இல்லை. 2வது சமாதானம் உண்டு, அதுல இணக்கம் உண்டு, இரக்கம் உண்டு, நற்கனி உண்டு, மாயம் இல்லை. சொல்றீங்களா? அது தீமை விட்டு விலகிட்டு என்ன வந்துடும்? சாந்தம் வந்துடும். ஆமென்.
சாந்தம் ஏன் இல்லை? சாந்தம்லாம் யார்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட எல்லாம் தீமை இருக்குன்னு அர்த்தம். தீமை விட்டு விலகு வரும், விட்டு விலகு வரும். எங்கிருந்து வரும்? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? நான் உன்னை விட்டு விலகும் போது அவ பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. எப்போ அது போன உடனே உள்ள வந்துடுவேன். புரியுதுங்களா? அவர் அது போன உடனே, ஆனா அது போவதற்காக நீ விரும்பணும். அதற்காக முயற்சி பண்ண வேண்டாம். விரும்பு, உன்னை நீ அதற்காக தகுதிப்படுத்திக்கொள். அழகான வசனம் இல்லை? எங்கிருந்து வருது? என்னெல்லாம் வருது? சமாதானம் வருது, சாந்தம் வருது, இணக்கம் வருது. பாருங்க, இது வரைக்கும் யார் தான்? இது வரைக்கும் வணங்காமுடி. தீமை, அது வணங்காமுடிய ஒரு தீமை தான். நான் முடிச்ச முயலுக்கு 3 கால். அது என்னது? இணக்கம். இப்போ ஒரு கருத்தை சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கருத்தை ஏற்க முடியல, விலகி போயிடணும். அந்த சண்டை போடக்கூடாது. விலகு. கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா என்ன ஒன்றும் சொல்லாம போறிய? இல்லை, அப்புறம் சொல்றேன். நான் சொல்லினே இருக்க, நீ போயிட்டே இருக்கிறிய, நீ மேலே பாரு, அங்கிருந்து இன்னொன்று வரும். புரியவே இல்லைல்ல? பரத்திலிருந்து நம்ம புரியுதுங்களா? இங்கிருந்து வரனே பார்த்துட்டு இருக்காதீங்க. போஸ்ட்மேனே பார்த்து, போஸ்ட்மேன் வரமாட்டான். காக்காவே பார்த்தா காக்கா வர 2 நாள் வந்துச்சு, 3 நாள் வரல. ஏன்னா ஆரியன் நீர் வற்றி போயிட்டு காக்காவே வரலையே. காக்கா 2 நாள் தான் வரும், தொடர்ந்து வராது. அந்த கேரி ஆற்றங்கரை 2 நாள் தண்ணி கொடுக்கும், 3ஆம் நாள் அதை வத்தி போயிடும். ஆனா தேவன் ஒன்று வற்றினால் இன்னொரு திறப்ப. யோசித்து பாருங்களேன். அவனுக்கு என்ன மேல எது மேல போயிருப்பேன்? இப்போ எலியாவுக்கு காக்கா வரும், காக்கா வரும். எனக்கு காக்காவே வரல. சொல்றாரு, நீ எழுந்து சாரி பார்த்து விதவிக்கிட்டு போ. என்னாண்டவரே, தேடி வந்துச்சு, நல்லா இருந்தது. இப்போ என்ன தேடி போ சொல்ற? நீ கொடுக்குற அட்ரஸ் கூட தப்பான அட்ரஸ். அவளுக்கு கேள்வி, அவளுக்கு புருஷன் இல்லை, அவ விறகு பொறுக்கிறா, அவகிட்ட போய் என்ன அனுப்புறீங்க? அவன் சொல்ல மாட்டீங்களா? பார்வை மாறும் போது எங்கதான் போகணும்? சாரி பார்த்து தான் போகணும். தேவையா? கர்த்தாவே சோத்திரம். கேரி ஆற்றங்கரையும் நினைக்கிறேன், அது மேல் நம்பிக்கை. அதனாலதான் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். என்ன சொல்லிருக்கணும்? சோத்திராண்டவரே. ஒரு கேள்வி, 6 ஒரே நாள் வத்தி போயிடுமா? 6 ஒரே நாள் வத்திடுவோமா? நேத்து தண்ணி கொடுத்துச்சு, இன்னைக்கு அப்ப என்ன அர்த்தம்? என்னவா? சூப்பர். புரியுதா? யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்புறது இல்லை. நம்மளால புரியும் இல்லை இப்பதான். புரியுதா? ஒரே நாள் 6 வத்துமான்னு கேட்டேன். நேற்று தண்ணி குடிச்சாரு, இன்னைக்கு காக்கா வன திசை மாதிரி போயிருக்கலாம். 6 திசை வருமா? எனக்கு 6 அதாவது அது ஒரே நாள்ல வத்தாது, வற்றி போகும். ஆனா என்ன இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. இவரு வாழ்க்கையில ஒரே நாள் கொஞ்சம் ஆன்லைன் என்ன பண்ணிட்டு நம்மள ஒரே நாள் தான். அவன் சொன்னா ஒரே நாள், அது வேற ஒரே நாள். இந்த ஒரே நாள்ல வாழ்க்கையை முடிச்சிடும். புரியுது அவங்களுக்கு? ஒரே நாள் என்ன ஆயிடுது? ஆனா இவனுக்கு அந்த நாள் தெரியல இவனுக்கு. ஏன்னா இவன் வாழ்க்கை முழுக்க தீமை இருக்குது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என்னை கேட்கிற யாரானாலும் அதை விட்டு விலகும் போது the blessing from above, பரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். அதை மனுஷன் தர முடியாது. இந்த மனுஷன் தர முடியுமா? இங்க விக்குதா? இது இங்க விக்குதா? இங்க விக்குதா? கவனிங்க, அந்த தீமை என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? என்னெல்லாம் பண்ணும்? 14ஆம் வசனம், கசப்பை தரும், வைராக்கியத்தை தரும், விரோதத்தை தரும், பெருமையை தரும், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லும். இதெல்லாம் தீமையின் தன்மைகள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கசப்பே ஒரு தீமை தான். கசப்பே ஒரு, புரியுதா? புரியல? இது வராது, ஆரோக்கியம் வராது. புரியுதா உங்களுக்கு? ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடும்.
என்ன பாக்குறீங்க? உன் களஞ்சியங்கள் நிரம்பும். களஞ்சியங்கள் என்ன இருக்காது இப்போ? புரியுது உங்களுக்கு? தீமட்டு விலகும் தீமையினுடைய தன்மைகள் என்ன? கசப்பு, இரண்டாவது வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமாய் வாழ்க்கை. அது போய் சொல்ற சத்தியத்துக்கு கவனிங்க, நீ நல்லா கவனிக்கணும். அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை விதிச்சு பார்க்கணும். அவர் நல்லவரா கெட்டவரா? சத்திய தூரமா இருக்கிறவர் கெட்டவர், சத்தியத்துக்கு விரோதமா பேசுறவர். புரியுதுங்களா? வைராக்கியம் உள்ளவர் இருக்குதா? வைராக்கியம் இருக்குதான்னு கேட்டேன். இருக்குதா? பரல போக முடியாது. அங்கிருந்து இதுவும் வராது, அங்கிருந்து வராது, இங்கிருந்து கூட வராது. அங்கிருந்து வரும்போது இங்க மனுஷன் சொல்றாரு போய் கூடுன்னு சொல்லுவார். அப்ப இந்த பாருங்க, அங்கிருந்தே வரும்போது இங்கிருந்து வராதா? இது கஷ்டம். இங்கிருந்து வர அங்கிருந்து வரதா கஷ்டம். அங்கிருந்தே வரும்போது இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். என்னவெல்லாம் கொடுக்குறான். சரிங்க, தீமையில எல்லாம் தீமை. எது தீமை? எது தீமை? எது தீமை? கசப்பு, வைராக்கியம், விரோதம், சத்தியத்துக்கு விரோதமா வாழ்ந்த வாழ்க்கை. கவனியை, இது இதுல போட்டிருக்குது. இது பரத்திருந்து வருவதல்ல, ஜென்ம சுபாவம் பேய். சொல்லுங்க, பேய். நீ பேய் அப்படி இருக்கும், கருப்பா பல்லு காட்டிக்கணும், அப்படி விரிச்சு, அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே பேய் தான். எது பேய்? கசப்பு ஒரு பேய். வாழ முடியுது, கஷ்டம் இல்லை. வாழ முடியுமா? நம்ம வாழ்ந்தாலும் வாழ விட மாட்டாங்களே. இதெல்லாம் ஏன் தெரியுமா? பரத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக உலகம் செய்கிற திட்டம். புரிஞ்சுங்க. ஆண்டவரே, எனக்கு அது ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? நம்ம புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. கையில என்னெல்லாம் வருது? என்னெல்லாம் வருது? சமாதானம் வருது. சமாதானமா இருக்கணும்னா வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படணும். இல்ல, சமாதானமா இருக்கணும்னா ஒண்ணு தேவைகள், ஆரோக்கியம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சுத்தி நல்லவங்களா இருக்கணும். நீங்க பாக்குறீங்க, எதுவுமே இல்லாம சமாதானம் இருக்க முடியுமா? பணத்தால சமாதானம் இருக்க முடியுமா? ஆரோக்கியம் வேணும், அமைதி வேணும், 3 வேளை சாப்பிட்றதுக்கு, என்னங்க, அன்பா பேசுறதுக்கு ஆள் வேணும். சமாதானம் என்ன அர்த்தம்? இதான் சமாதானம். 3 வேளை சாப்பிட்ற சமாதானம், அது யார் வேணா சாப்பிடலாம். இது இருந்தா சமாதானமா? சமாதானம் என்றால் சுற்றுப்புற சூழ்நிலை, என்னுடைய உள்ளான நிலைகள், என்னுடைய அதாவது வெளியான உள்ளான எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கணும். அதான் சமாதானம். சமாதானம் எப்படி? சமாதானமா இருக்கிறீங்களா? இருக்கா? ஏதோ அப்படி இப்படி நேற்று சொன்னார்ல அந்த ஐயா, அப்படி இப்படி இருந்தாரு. இன்னைக்கு எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, அப்படி இப்படிதான். அப்படி இப்படிதான் சமாதானம் வராது. சொல்ல, சமாதானம் இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும், பணம் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல குடும்பம் வேணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வேணும், அன்பு கூறுகிற கணவன் வேணும், கீழ்ப்படுகிற மனைவி வேணும். அதுதானே சமாதானம். சமாதானம் என்ன அர்த்தம்? புரியுது உங்களுக்கு? நீங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா, பிள்ளைகள் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, ஆனா அது அப்பா அம்மா சமாதானமா இல்லை. நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, சமாதானம் இல்லை. அவன் சொன்னானே, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இப்ப சமாதானம் என்பது எங்கன்னா வருது? அவர் தரலனா வர அவர் தரணும்னா என்ன பண்ணுங்க? லீவ். எவ்வளவு விளங்க முடியுமோ விளங்குங்க. கவனிங்க எல்லாரும். இப்படி சொன்னாங்க புரியும். அது மட்டுமல்ல 18ஆம் வசனம், யாக்கோபு 3:18. கவனிங்க, இன்னொன்னு சொல்ல போறேன். நீங்கள் பெற்ற சமாதானம் என்ன பாருங்க எல்லாரும். நீங்கள் பெற்ற சமாதானம், நீங்கள் பெற்ற இரக்கம், நீங்கள் பெற்ற அந்த அமைதி உங்களால் அடுத்தவர்களுக்கு விதைக்கப்படும். யார மாறுறீங்க? நீங்களே சமாதானத்தை விதைக்கிற விதையா மாறுறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னால் சொல்லுங்க அந்த சமாதானம் என்னில் நிறைவேறும் போது நான் யாரா மாறுறேன்? சமாதானத்தை நீங்க போரிடணும்னா சமாதானம்,
உங்களை பார்த்தாலே சமாதானம். நம்மளை பார்த்து எவன் சமாதானமாக்குறான்? இப்போ ஐயோ வந்துச்சுடா, சண்டைக்காரி வந்துருச்சு, ஏன் நீ வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணே வந்துருச்சு. புரிய மாட்டேங்குதுல்ல. எப்படி பார்க்குறீங்க? வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நல்லா கவனிங்க. உங்களால் நீதியின் கனி, கடைசி சொல்லிட்டு படி, உங்களால் நீதியின் கனி. சூப்பர் இல்லை? உங்களால் சமாதானத்தின் கனி விதைக்கப்படுகிறது. இணக்கத்தின் கனி அடுத்து இன்னொன்னு போட்டிருக்குது, ஞானத்தின் கனி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இரக்கத்தின் கனி, நற்கனிகள். 17ஆம் வசனம், நற்கனிகளா. பாருங்க, நம்மையே யாரா மாத்திடுறாரு அவரு. சூப்பர். இப்ப எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் சமாதானம். அதனால என்ன செய்யணும்? விலகு. சொல்ல விலகுதா? இப்படி இந்த வார்த்தை பிடிக்க, விலகு வரும், விலகு வரும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். நீ விலகு, அது வரும். அது சொல்லுது, நான் விட்டு விலகிட்டேன், நீதான். ஒரு கதை சொன்ன இல்லை, ஜீவானந்த ஐயா ஒரு அம்மாவுக்கு ஜோம் பண்ண போனார். அது பேய் பிடிச்சிருந்து. அந்த பேய்க்கு ஜோம் பண்றாரு. அந்த பேய் சொல்லுது, நான் விட்டுட்டேன், இவதான் என்ன விடலை அப்படின்னு. என்னமான்னு கேட்டது. நான் திருப்பதியில் விட்டு வந்துட்டேன், இது விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ நான் போன ஒன்று தூக்கி போட சொல்லி நான் போயிடுறேன். அந்த மாதிரி சொல்லுது, ஐயோ அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், அது போயிடுச்சுன்னா என் புருஷனை நேர்த்துக்க மாட்டான். என் புருஷனுக்கே தெரியாது. அது என் புருஷனுக்கு தெரியாத ஒன்று பேய் சொல்லுது. அவன் நினச்சினுக்கிறான் இது. அப்போ நம்ம நம்மளுடைய ஒரிஜினல் டூப்ளிகேட் கூட பேய்க்கு தெரியுது. நம்ம என்ன அந்நிய பாஷை பேசினாலும் பேய் சொல்லுவோம், டே இது ரொம்ப ஓவரா. அது தெரியுதா இது டூப்ளிகேட்டுன்னு? உடம்பு புருஷனுக்கு தெரியல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியல, பேய்க்கு தெரியுது இது டூப்ளிகேட். அது சொல்லுது, அது தூக்கி போட சொல்லி இப்ப நான் போயிடுறேன். விலகு எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். கடைசியாக 2 வார்த்தை சொல்லி 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. தீமை விட்டு விலகும் போது கவனிங்க எல்லாரும். லூக்கா 12:5, லூக்கா 12:5. எல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 12:5. ரைட். 12, 5, 6, 7 கூட 5 கூட கவனிங்க எல்லாரும். எனக்கு என்னுடைய சத்தம், கர்த்தருக்கு பயப்படுதலே தீமை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயப்படுவதே, கர்த்தருக்கு பயந்தாலே தீமை போயிடும். இது என்ன சொல் படிக்கணும்? கர்த்தருக்கு பயந்தாலே தீமை. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, கவனிங்க. எல்லாருக்கும் பயப்பட வேண்டியதல்ல, இன்னாருக்கு பயப்பட வேண்டும். ஹலோ, எல்லாருக்கும் பயப்பட அவசியம் இல்லை, இன்னாருக்கு. அப்ப சொல்றாரு, அதாவது அவருடையவர்களுக்கு அவருடைய காரியங்களுக்கு பயப்படுங்கள். என்ன சொல்றாரு? இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து அவருக்கே பயப்படுங்கள். அதுல ஒண்ணு சொல்றாரு, 6வது கடைசி வார்த்தை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. யார் தெரியுமா? இது 2 அர்த்தம். பயப்படுகிறவர்கள், விலகுகிறவர்கள். இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? ஒன்று பயப்படுகிறவர்கள், இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுறாங்க, இன்னொன்று ஆண்டவர் பாப்பாரு. அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. எப்ப தெரியுமா? ஆனா ரொம்ப கஷ்டம். உங்க மான மரியாதை என்ன வருது? அந்த கெத்து. என்ன கெத்து? என்ன கெத்துமா? என்ன கெத்துன்னு கேட்டேன் உங்களதான். என்ன கெத்து தெரியுதுன்னு சொல்ல மாட்டேங்க. என்ன கெத்து? நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு மாமியார், நான் ஒரு மருமக, நான் ஒரு புருஷன்,
என்ன நினைச்சுக்கிறேன்? இது ரொம்ப முக்கியமா? தேவன் சொல்றாரு, அந்த பெருமை விட்டு வந்துரு, என்னால் மறக்கப்படுவதில்லை. பரத்திலிருந்து எல்லாமே வரும். சொல்லுங்க, எல்லாமே வரும். எல்லாமே வரும். சொல்லுங்க, எல்லாமே வரும். 7ஆம் வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 5:7. நீதிமொழி 5:7. என்னாதே விலகு. நான் சொன்ன எல்லாமே வரும். ஆரோக்கியம் வரும், செழிப்பு வரும், சமாதானம் வரும், சாந்தம் வரும், இணக்கம் வரும், நன்மைகள் வரும். அது மட்டுமல்ல, கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, விலகு வரும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். என்னங்க, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவின் பக்கம் உன் பார்வை திரும்பினாலே தீமை போயிடுமா? கிறிஸ்துவின் பக்கம் என் பார்வை திரும்பினாலே தீமை போயிடுமா? என்ன சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்வை இது மேலதான் இருக்குது. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது நிறைய சொன்னேன். இப்போ யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல எது மேல இருக்குது? என்னங்க, உலகத்தின் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல, எது மேலேயே இருக்குது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். கேளுங்க, என்னுடைய பார்வை கிறிஸ்துவில் பதிந்தாலே எது போயிடும்? ஆமே, தீமை போயிடும். கொஞ்சம் நல்ல ஒரு ஆழமான ஒரு ஆங்கில பழமொழி, உங்களோட பார்வை மேல பட்டாலே, உங்க பார்வை அவர் மேல பதிக்கப்பட்டாலே தீவன செய்ய ஆட்டோமேட்டிக்கா அது போகும். இன்னொன்று, விலகு வரும். கவனிங்க, விலகு. ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நீ விலகிட்டீங்கன்னா பரத்திலிருந்து வரும், ஞானம் வரும், சமாதானம் வரும், ஆரோக்கியம் வரும், மகிழ்ச்சி வரும். உன் வீடு களஞ்சியங்களால் நிரப்பப்படும். ஆமே. 3 காரியம் சொல்ல, லீன், அவரே சாய்ந்து கொள். லேர்ன், கற்றுக்கொள். 3வது லீவ். இப்படி சொன்னாலும் புரியும். விடு, கற்றுக் கொடுப்பார். விடு, அவர் மேல் சாய்ந்து கொள்ளலாம். தீமையை விட்டு விலகு, கற்றுக் கொடுப்பார். தீமை விட்டு விலகு, சொல்லுவார், என் மேல சாந்திக்க மகனே. பாடுகளா, என் மேல சாஞ்சிக்க. வனாந்தரமா, என் மேல சாஞ்சிக்க. வறட்சியா, என் மேல சாஞ்சிக்க. போராட்டமா, என் மேல சாஞ்சிக்க. நான் பாதுகாப்பேன். ஏன்னா என்னை தாண்டி எந்த துன்பம் உன்னை தாக்க முடியாது. என்னை தாண்டி சர்வவல்ல தேவன் சொந்தமானார். அப்போ ஒரு தீமை வரணும்னா முதல்ல யார் தான் வரணும்? என்ன வரணும்? எனக்கு பின்னால்தான் அது உன்னை தாக்கும். சாய்ந்து கொள். எப்போ? லீவ். 2வது லேர்ன். 3வது சொன்னேன், லீவ், லேர்ன் அண்ட் லீன். இப்படி கூட சொல்லலாம். லீன், சாய்ந்து கொள். போதிப்பார். அவர் போதிக்கும் போது அன்பானவர்களே, தீமை விட்டு விலகிடும். தீமை விட்டு விலகிறதுக்கு உன்னுடைய முயற்சி தேவை, உன்னுடைய விருப்பம் தேவை, உன்னுடைய ஆசை தேவை, அர்ப்பணம் தேவை. நீ விரும்பாம அது விலகாது. அல்லவரே, என்னால முடியல, நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேன். சொன்னேன், எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், அடக்க முடியல. என்னங்க, கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாரா, அடக்க முடியலையா? அது வராது, இது வராது, ஒண்ணுமே வராது. எங்கதான் வரும்? பாதாளம் தான் வரும். ஆமீன் சொல்லலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். விலகும் போது வரும், பரத்திலிருந்து வரும் சமாதானம், தூய்மை, இணக்கம், நற்கனிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே நற்கனிகளை விதைக்கிற மனிதர்களாய் மாற்றுகிறேன். நற்கனிகள் எங்களால் விதைக்கப்படுகிறது, அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய அன்பின் கரங்கள் நற்கனில் விதைக்கிற மனிதனாய் என்னை மாற்றும், எங்களை மாற்றும், சத்தியம் கேட்ட ஒவ்வொருவரை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. தொடர்ந்து